ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை சைக்கோ ஹஸ்பண்டோட ஃபைனல் பாட்டை தான் எட்டு வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள போகலாம். நான் பேசுகிற படம் இருக்கும் அப்படி பெயிண்ட் மாதிரி தெரிஞ்சோம். ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டுக்குள்ள போகலாம். இங்கே பாருடா, என்கிட்ட நீ ஜேகே ஒரு ரூடு ஸ்டூடெண்டாகவும் நம்மகிட்டே ஒரு ஸ்ட்ரிக்ட்டு ப்ரொபோசராகவும் இருக்கிற மாதிரி ஒரு எஃப்எஃப் நீ கேட்டுட்டு இருந்த மாஃபியா ஃபேமிலி எண்டானதோட எனக்கு போடுங்கன்ட்டு நான் சைக்கோ ஹஸ்பண்ட் எண்டானதோட போடுறேங்கிற மாதிரி உனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் நீ அதில் டாப் யாருங்கிறத கமெண்ட் பண்ணவே இல்லை. நான் அவன்கிட்ட கமெண்டில் கேட்டேன், டாப் நம்ம ஜேகேவா இல்லை டேவானுங்கிற மாதிரி கேட்டேன். நீ அதுக்கு திரும்பி ரிப்ளை பண்ணலை. இந்த எஃப்எஃப்பை நீ கேட்டீங்கன்னா டாப் நம்ம டேவா இல்லை டாப் நம்ம ஜேகேவானுங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணி, ஸ்ட்ரிக்டான ப்ரொஃபஸராக நம்ம டேயும் ரூடு ஸ்டூடெண்ட்டாக நம்ம ஜங்குக்கும் 2 பேருக்குள்ள லவ் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி நீ கேட்டதுடாம். இதை நீ கேட்டினா டாப் நம்ம டேயா ஜேகேவான்கிறத மட்டும் கமெண்ட் பண்ணி, நீ கமெண்ட் பண்ணதுக்கப்புறம்தான் நீ கேட்ட எஃப்எஃப்பை நான் போடுவேன். ஓகே, இது ஃபைனல் பார்ட் ஆயிடுச்சு. நீ கமெண்ட் சீக்கிரமே பண்ணு. உன் கமெண்ட்டுக்கு தான் நான் வெயிட் பண்ணுறேன். ஓகேயா? இந்த பாலை அப்படியே தூக்குவாரா, இந்தமாதிரி தூக்குனேன். எனக்கு அதை தூக்கி போடுங்களேன், கொஞ்சம் கிக் பண்ணி போடுங்கிற மாதிரி அந்த பர்சன் சொல்கிறத கேட்டு டீக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சரி பேபி, அந்த பெஞ்சில் படுக்க வச்சுட்டு நம்ம கிக் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேபி பொறுமையாக பெஞ்சில் படுக்க வச்சுட்டு, நீ வெயிட் பண்ணு குக்கி, இப்போ மாற அப்படிங்கிற மாதிரி குக்கியை படுக்க வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணாகி அப்படியே அந்த பாலை த்ரோ பண்ணுவாரா. இந்த மாதிரி டேயோட ஹேண்ட்ஸ்லேருந்து குக்கி கீழே போன அடுத்த செகண்டு டீயா எப்பண்டா டே குக்கியை மூவ் ஆன் பண்ணுவான்னு நினச்சிக்கிட்டு இருந்தவ அந்த பிளேஸ்லேருந்து குக்கியை தூக்கிட்டு போயிடுவா. இந்தமாதிரி தூக்கிட்டு போனோம், பாலை ட்ரோ பண்ணிவிட்டு என்ன வேகமாக போச்சு பாரு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே திரும்ப வரா. பேக் சைடில் குக்கியில் இதை பார்த்துட்டு ஷாக் ஆகி ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கத்துறாரு. இந்த மாதிரி கட்டுனோம், பாக்ஸிங் பண்ணிட்டு இருந்த நம்ம ஜங்குக் மற்ற பாய்ஸஸ் எல்லாருமே நம்மகிட்டே நோட் பண்ணால் அந்த பெஞ்சுக்கிட்டே அப்படியே நீல் டவுன் போட்டு பயங்கரமாக க்ரை பண்ணி அழுறாரு. குக்கி குக்கி எங்கே போனேன், குக்கி எங்கே போனேன், நான் எங்கே தான் நான் வச்சுருந்தேன், குக்கி குக்கி கீழே விழுந்துருச்சாலும் இங்கே தானே இருப்பான், குக்கி எங்கே போனான் அப்படிங்கிற மாதிரி கதறி அழுற மூமெண்ட்டுக்கும் பாய்ஸஸும் ஜங்குக்கும் கரெக்டாக டேக்கிட்ட வந்தா. இந்த மாதிரி பேபி இல்லாமல் க்ரை பண்ணி அழுறது ஜங்குக்கு நோட் பண்ணிட்டு என்னச்சு அங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் குக்கியே காணல ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி அழுறாரு. இந்த மாதிரி அழுதா என்ன வளர்ற, நீ தானே பேபியை வச்சுருந்த அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கேட்கவும் உண்மையிலே நான் தான் வச்சுருந்தேன், ஒரு பால் வந்துச்சு அதை த்ரோ பண்ணேன், பேபி இதில் தான் படுக்க வச்சுருந்தேன், ட்ரோ பண்ணிவிட்டு திரும்பி பக்கத்துக்குள்ளே பேபியை காங்கலாம் அப்படிங்கிற மாதிரி அழுறாரு. இந்த மாதிரி அழுதா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நான் தான் மார்னிங்லேருந்து சொல்லிகிட்டு இருக்கோம்ல, பேபி உன்னால் ஒழுங்காக பார்க்க முடியலன்னா என்கிட்ட தந்துருன்ட்டு ஏன் இந்த மாதிரி பண்ணுற? இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்க? பேபி வேணும்னு போட் பண்ண சொல்ல அழகாக தான் நான் போட் பண்ணேன், அப்போ மட்டும் ரொம்ப அழகாக இருந்துச்சோ, பேபியை கேர்ஃபுல்லாக பார்த்துக்க தெரியாது, நீலாம் ஒரு மாமா அப்படிங்கிற மாதிரி காண்டில் நம்ம ஜங்குக்கு எக்கச்சக்கமாக நம்ம டீ பிடிச்சி தீத்துட்டு நம்ம பேபியை காங்கலங்கிற டென்ஷன் அப்படியே அங்கேருந்து நேராக ரன் பண்ணப்படி ஓடுனேன். நம்ம ஜங்குக் திட்டுறதை கேட்டு இன்னுமே கதறி அழுறாரு. பாய்ஸஸ் எல்லாரையும் பார்த்துட்டு குக்கியை காங்கலங்கிற மாதிரி அழுறதை பார்த்துட்டு நீ க்ரை பண்ணதட்டே, நீ எங்கள் கூட வா, தேடலாம், அங்கே இங்கே தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குக்கி எல்லாருமே தேடினா குக்கி தான் ஆல்ரெடி தீயை தூக்கிட்டு போயிட்டால. இந்த மூமெண்ட்டுக்கு தியா ஜானோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது, அந்த பிளேஸ்க்கே தூக்கிட்டு வந்துருப்பாங்க. இந்த மாதிரி தூக்கிட்டு வந்துட்டு நம்ம ஜான் தான் குக்கியை நோட் பண்ணிவிட்டு ரொம்ப க்யூட்டாக ஹேண்ட்ஸமாக தாண்டா இருக்கிற அந்த டே மேட்ரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த பிளேஸில் ஒன்று நாங்கள் கில் பண்ணிட்டு போயிருவோம், அதுதான் அந்த ஜங்குக்கு நாங்கள் கொடுக்குற பனிஷ்மெண்ட். உன்னோட டேடி எனக்கு எவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட் கொடுத்தான் தெரியுமா? டெத்தே ஆகியிருக்கணும், ஆனால் சேஃப் ஆகிட்டேன். அன்றைக்கி மட்டும் நான் டெத்தாக இருந்தேன், இன்றைக்கி நீ இந்த பிளேஸில் ஃப்ரீயாக இருந்திருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக இந்த டைம் உன்னை நான் விட மாட்டேன், உன்னை கில் பண்ணுவேனுங்கிற மாதிரி சொல்லிட்டு குக்கியை கில் பண்ணி ஜங்குக்கு பனிஷ் பண்ணணுங்கிற மாதிரி ஜான் கில் பண்ணுற அந்த மூமெண்ட்டில் கரெக்டாக அந்த பிளேஸ்க்குள்ளேயும் நம்ம ஜங்குக்கு என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி ஜங்குக்கு என்ட்ராகிறத பார்த்துட்டு நம்ம ஜானோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆனால் குக்கி பயங்கரமாக க்ரை பண்ணி அழுறத பார்த்துட்டு உனக்கு எவ்வளவு திமிருடா அப்படிங்கிற மாதிரி ஜானை ஓங்கி பஞ்சு தான் வைப்பார். இந்த மாதிரி பஞ்சு வச்சா இப்போ இங்கே கட்டாகி இப்போ அப்படியே ஹவுஸில் காட்டணும். தான் பயங்கரமாக க்ரை பண்ணி அழுறாரு. ஜங்கு கூட மாமண்டு சரி க்ரை பண்ணாட, டேடு தேட போயிருக்காங்க, அங்கிள் தேட போயிருக்காங்க, ஜங்குக்கு தேட போயிருக்கான், உன் ஃப்ரெண்ட் எல்லோரும் தேடிட்டு தானே இருக்காங்க, நீ க்ரை பண்ணாட, குக்கிக்கு எதுவும் ஆகட்டுங்கிற மாதிரி எவ்வளவோ கம்ஃபர்ட் பண்ணோம். இப்போ அந்த பிளேஸ்க்குள்ளே குக்கியோடு நம்ம ஜங்குக்கு என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி என்ட்ராகிறத பார்த்துட்டு
அப்படியே கரெக்டாக நம்ம ஜொங்கு கிட்ட வந்தோம். ஜொங்குக்கு முதல்ல டேயை பார்த்து முறைக்கிறாரு. நம்மடி முறைச்சா நம்ம ஜொங்குக்கு பாட்டை அடுத்த செகண்ட் நம்மடி கோவமாக முறைக்கிற மூமெண்ட்டுக்கு எதையுமே பேசாமல் அப்படியே போய் சோஃபாவில் உட்காந்துப்பாரு. இந்த மாதிரி உட்காந்துருந்தா பொறுமையாக டேயோட ஹேண்ட்ஸ்லேயே நம்ம ஜொங்குக்கு பேபியை கொடுக்குறாரு. இந்த மாதிரி கொடுத்துட்டு நேராக ரூமுக்கு போவார். அந்த மாதிரி போனால் பேபி ஹேண்ட்ஸில் கொடுத்ததுக்கப்புறம் குக்கியோட ஃபேஸ் முழுக்க கிஸ் பண்ணி குக்கியை டைட்டாக ஹக் பண்ணி கதறி நம்ம அழுறாரு. இந்த மாதிரி அழுதா எங்கள் டைம் ஸ்கிப் ஆகி பாய்ஸஸ் எல்லாருமே குக்கி சேஃப் ஆகிட்டானுங்கிற நியூஸ் தெரிஞ்சு அவங்கவுங்க ஹவுஸ்க்கு போனால் நைட் ஆயிடுச்சு. நைட் இப்போ நம்ம குக்கின்னா ஃபுல்லாக ஸ்லீப் பண்ண வச்சுட்டு தொட்டியில் படுக்க வச்சுட்டு பெட்லேயே டென்ஷன்லேயே உட்காண்ட்ருக்காரு. குக்கி எங்கே போனா? இந்த ஜங்கு குக்கி எங்கேருந்து தூக்கிட்டு வந்தான்? எல்லாருமே கேட்டோம். ஜங்குக்கு எதுவுமே சொல்லலையே. குக்கி யார் என்ன பண்ணா? நம்மளும் கேட்டால் சொல்ல மாட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தேன். ஜங்குக்கு அப்படியே பெட்டில் உட்காந்தேன். ஜங்குக்கு உட்காந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்கு கிட்ட க்ளோஸாக வந்துட்டு ஜங்குக் குக்கி குக்கி நீ எங்கேருந்து தூக்கிட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டோம். இப்போ கூட நம்ம ஜங்குக்கு முறைக்கிறாரு. இந்த மாதிரி முறைக்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் எதுவுமே பேசலை. அப்படியே ஜங்குக்கு விட்டு மூவ் ஆன் ஆகி உட்காருதாரு. அவரோட ஃபேஸே ரொம்ப சேடாகுது. ஒரு மாதிரி பெயினான லுக்கில் அப்படி மூவ் ஆன் ஆகி உட்கார்ற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி க்ளோஸ் அழுதுட்டு பேபியை சேஃபாக நம்ம தான் பார்த்துக்கணும். நம்ம தானே அதுக்கு பேரண்ட்ஸ். நம்ம தான் அதை கரெக்டாக பார்த்துக்கணுங்கிற மாதிரி நம்ம டேட்ட பேசுவார். இந்த மாதிரி பேசுனா நான் கரெக்டாக தான் ஜங்குக்கு பார்த்துக்கிட்டேன். யார் இந்த மாதிரி தூக்கிட்டு போனான்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி க்ரை பண்ணுவார். அந்த மாதிரி க்ரை பண்ண பேபி மிஸ் ஆன நேரத்துலேருந்து க்ரை பண்ணி அழுதுகிட்டு இருக்க. ஃபேஸே வீங்கி போச்சு. மறுபடியும் அழுதுகிட்டு இருக்கு. அதான் பேபி கிடச்சிருச்சுல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே தூக்கி அவரோட தயசில் உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சுட்டு நம்ம ஹக் பண்ணபடி பிடிச்சிருந்தா திரும்பவும் கேட்குறாரு. நீ குக்கி எங்கேருந்து சேவ் பண்ணிட்டு வந்த? குக்கி யார் என்ன பண்ணா அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமாக கேட்குறாரு. ஆனால் நம்ம ஜங்குக்கு எதையுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. இந்த மாதிரி சொல்லாமல் இருக்கிற அந்த மூமெண்ட்டு கேட்டு அவருக்கே சலிச்சு போச்சு. நம்ம ஜங்குக்கு ஹக் பண்ணபடியும் ஜங்குக்கு நோட் பண்ணபடி இருந்தால் ஜங்குக்கு அப்படியே நம்ம டேயோட ஆரை சாஃப்டாக ரப் பண்ணபடி உன்னையும் சரி என் பேபியும் சரி எவனாலையும் எதுவுமே பண்ண முடியாது நான் இருக்கிற வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி செம்ம கோவமாக திங்க் பண்ணபடி இருந்தேன். இப்போ அப்படி அந்த பிளேஸில் ஜானை பஞ்ச் பண்ணியிருப்பார்ல. அந்த மாதிரி பஞ்ச் பண்ண மூமெண்ட்டுக்கு நம்ம ஜானோட ஃப்ரெண்ட்ஸு நம்ம ஜங்குக்கு அடிக்க வேண்டாம். உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தால் இந்த மாதிரி பண்ணுவீங்கடாங்கிற மாதிரி அவங்கள வரையும் அடித்து போட்டுருவாரு. இந்த மாதிரி அடித்து போட்டுட்டு ஓகே ஹேண்ட்ஸில் தூக்குவாரா. இந்த மாதிரி தூக்கினோம். நம்ம ஜானு ஜங்கு கூட பேக் சைடு பண்ணிட்டுக்குள்ள வேகமாக ராடை வச்சு அடிக்கிறோம். சும்மா அடித்து போட்டுட்டு பேபி தூக்கிட்டு வரலான்னு தான் நம்ம ஜங்குக்கு திங்க் பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி அடித்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஜங்குக்கு அப்படியே கொஞ்சம் பேலன்ஸ் மிஸ் ஆகி கீழே விழ போகிற மூமெண்ட்டுக்கு பேபிக்கு அடிப்படாத அளவுக்கு பிடிச்சிட்டு ஜானை நோட் பண்ணால் இந்த பிளேஸ்லேயே ஒன்றையும் சரி உன் சன்னையும் சரி 2 பேரையும் கில் பண்ணுறேன்டா. அதான்டா அந்த டேக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உன்னையும் கில் பண்ணுவேன், உனக்கு முன்னாடி உன் சன்னையும் கில் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறதெல்லாம் கேட்டு ஜங்குக்கு செம்ம ஹைப் ஆகி ஓங்கி ஒத்த பஞ்சு பண்ண வேகத்துக்கு ஜான் அதே பிளேஸில் டெட் ஆகிடுவான். போனால் போடு எதுவுமே பேசக்கூடாது ஃப்ரீ பண்ணி விட்டுறான்னு ஒதுங்கி போனால் என்கிட்டயே சொல்கிறியாடா ஏன் பேபியை கில் பண்ணுறேன்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஒத்த பஞ்சில் ஜானை கில் பண்ணிவிட்டு அப்படி ஜானோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணால் இந்த மாதிரி ஜானே டெத் ஆகி விழுந்ததை பார்த்து அவங்க எல்லோரும் 4 மெம்பர்ஸ் ஷாக் ஆனோம். அந்த பிளேஸ்லேருந்து ரன் பண்ணப்படி ஓடலாங்கிற மாதிரி ஓடனா நம்ம ஜங்குக்கு பேபி ஹேண்ட்ஸில் வச்சபடி அந்த பசண்ட்டுக்கு முன்னாடி ரன் பண்ணப்படி நிற்கிறாரு. நின்றுட்டு பேபி ஒரு பிளேஸில் பொறுமையாக கீழே விட்டுட்டு அந்த 4 மெம்பர்ஸையும் பட்டபடி அவன் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் ஒதுங்கிருங்கன்னுடா சொன்னேன். ஃப்ரெண்டாக இருந்தாலும் அடி விழுன்னு சொல்ல தானே செஞ்சேன். அவனுக்கு நீங்கள் எல்லோரும் ஹெல்ப் பண்ணுறீங்களாங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் பயங்கரமாக அடித்து கீல் பண்ணிடுவார். இப்படி கீல் பண்ணோம். தியா இந்த பிளேஸ்லேருந்து தப்பிச்சு போயிட்டுருப்பா. இந்த ஃபாரஸ்ட்டை விட்டு மூவ் ஆகி அந்த பிளேஸை விட்டு வெளியே போயிடலாங்கிற மாதிரி போயிட்டு இருந்தோம். தியா போகிற காரையே ஃபாலோ பண்ணி கரெக்டாக அந்த காரை நம்ம ஜங்குக்கு இடிச்சு தள்ளிடுவார். இந்த மாதிரி இடிச்சு தள்ளின மூமெண்ட்டுக்கு தியா அப்படியே அந்த காரில் ரோலிங் ஆனபடியே அந்த கார் அப்படியே ஃபுல்லாக ஃபாஸ்ட் ஆயிரும். சும்மாவே இருக்காமல் சும்மா எண்ணெயே டச் பண்ணி உரசி பார்த்துக்கிட்டு எண்ணெய் டச் பண்ணி உரசுனா இப்படி தாண்டா பட்டிக்கும் அப்படிங்கிற மாதிரி தியா அந்த காரில் ஃபுல்லாக டேமேஜ் ஆகி இருக்கிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு உன்னை எவ்வளோக்குள்ளே ஃப்ரீ பண்ணி விட்டுருந்தேன்.
என் பேபி அந்த ரூம்குள்ளே போட்டு அடைச்சி வைக்க சொல்லியே உன்னை டவுட் பண்ணியிருக்கணும்டி. ஃபோனை போட்டு கேல் ஆச்சுன்னா என் சன்னை தூக்கிட்டு வந்து கீல் பண்ணுற அளவுக்கு வந்துட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ வரையும் கீல் பண்ணிவிட்டு பேபி ஹேண்ட்ஸ் எடுத்தபடி நேராக ஹவுஸ் கொண்டிருப்பாரு. இந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே நம்ம ஜங்குக்கு ஃபுல்லாக திங்க் பண்ணிவிட்டு டேயோட ஹேர் அப்படியே சாஃப்டாக ரப் பண்ணபடி டே ஃபுல்லாக ஸ்லீப்பாக இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டேயோட ஃபோர்கட்டில் கிஸ் பண்ணுறாரு. இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ நெக்ஸ்ட் இன்றைக்கி ஹாலிடே, அதனால நம்ம டேக்கும் காலேஜுக்கு போகல, நம்ம ஜங்குக்கும் காலேஜுக்கு போகலை. 2 பேருமே காலேஜுக்கு போகணுன்ற மூமெண்ட்டுக்கும் நம்ம டே வந்து பேபி பக்கத்துலேயே உட்காந்துருந்து பேபிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த மாரி பேபிக்கிட்ட பேசிக்கிட்டு பேபியை ஃபுல்லாக ஸ்லீப் பண்ண வச்சுருவாரு. இந்த மாரி பேபியை ஃபுல்லாக ஸ்லீப் பண்ண வச்சுட்டு நம்ம டே லைட்டாக ஃப்ரெஷ்ஷாக பார்க்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக பார்க்கறதுக்கு நேராக ரெஸ்ட் ரூமுக்குள்ளே போவாரா. இந்த மாதிரி ரெஸ்ட் ரூமுக்குள்ளே போனால் நம்ம ஜங்குக்கு தான் இந்த மாதிரி பேபி ட்ரை பண்ணி எழுத சவுண்டு டே பேபிக்கிட்ட கொஞ்சம் பேசிக்கிட்டு இந்த சவுண்டை எதுவுமே கேட்காத மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அப்போ குக்கி ஸ்லீப் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக ரூம்குள்ளே என்ட்ராக வர. இந்த மாதிரி என்ட்ரானா ரெஸ்ட் ரூமுக்குள்ளே ஃப்ரெஷ்ஷாக பார்க்குற அந்த சவுண்டு, வாட்டர் கீழே விழுற சவுண்டு நம்ம ஜொங்கு கேட்குது. ஐயோ பேபி ப்ரெஸ் அப் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக அந்த ரூமை வந்து லைட்டாக நாக் பண்ணுறாரு. இந்தமாரி நாக் பண்ணால் யார் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட ரெஸ்ட் ரூமுக்குள்ள இருந்து கட்டுறாரு. இந்தமாரி கட்டணும் திரும்பவும் நாக் பண்ணுறாங்க. இந்தமாரி நாக் பண்ணால் இந்த நாக்கிங்கோட சவுண்டே சரியில்லையே, டே ஜங்குக்கு நீயா அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டால் நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டால் இப்போ நீயா தாண்டா இருக்கும்ங்கிற மாதிரி நம்மகிட்ட வந்து அப்படி ரூம் டோரை ஓப்பன் பண்ண அடுத்த செகண்டே டேயை புஷ் பண்ணபடியே இந்த ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் ரெஸ்ட் ரூம் டோரை க்ளோஸ் பண்ணுறாரு. ஜங்குக்கு நீ ஏன்டா இந்த மாதிரி இருக்க பேபி, இதெல்லாம் உனக்கு ஓவராக தெரியல, ஃப்ரெஷ்ஷப் பார்க்க இருக்குல்ல, நான் உனக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், என்னையும் ஃப்ரெஷ்ஷப் பார்க்க கூப்பிட்ருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அதெல்லாம் முடியாது, நீ இப்போ நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி டவலில் வேர் பண்ணபடி ஹேர் அரப் பண்ணபடி வெளியே போகலாங்கிற மாதிரி போகிறட்டே அப்படியே பிடிச்சி ஷவருக்கு முன்னாடி விடுறாரு. ஏன் ஜங்குக்கு இப்படி ஹாலிடே அன்னைக்கெலாம் என்னை கடுப்பேற்று அப்படிங்கிற மாதிரி டே பேசுனா நீ தான் பேபி என்ன சரியாக மூடேற்று அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே எதுவுமே பேச விடாத அளவுக்கு அந்த ஷவருக்கு கீழே நிற்க வச்சு டே கிட்ட ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. ஜங்குக்கு ப்ளே பண்ணாத தள்ளிப்போ, எனக்கு நிறையா ஒர்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டுனா என்னை கவனிச்சிக்கிறத தவிர வேறு உனக்கு ஒரு ஒர்க்கும் இல்லைங்கிற மாதிரி இந்த மாதிரி டே கூட பயங்கரமாக ரெஸ்ட் ரூம்குள்ள இன்டிமேட்டாக இருக்கிறாரு. இந்த மாதிரி இருந்தோம் டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படியே ரூம் விட்டு வெளியே வந்துட்டாங்க. ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே வந்துட்டாங்க. ரூமில் தான் பேபி பக்கத்துலேயே பெட்டில் நம்மகிட்டே உட்காந்துருக்காரு. இந்த ஜங்குக்கு என்ன சொல்ல பண்ண அப்படிங்கிற மாதிரி காண்டிலே இந்த மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டு அப்படியே பெட்டில் உட்காந்துருந்தா இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கு தான் கீழே இருந்து மேலே மறுபடியும் ரன் பண்ணபடி ஓடி வராரு. எப்போ என்ன வேணும் ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணேன். பேபி குக்கி தான் ஸ்லீப் பண்ணுறானா, வாயேன் நம்ம ஜாலியாக அப்படியே பைக்கில் ஒரு லாங் ட்ரைவ் போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு லாங் ட்ரைவா அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட கேட்டால் அதான் பேபி ஸ்லீப் பண்ணுறோம்ல வா அப்படிங்கிற மாதிரி டேயை ஃபோர்ஸ்ஃபுல்லாக அங்கேருந்து இழுத்துட்டு கீழே வராரு. கீழே வந்துட்டு குக்கியை போயிட்டுக்கோ நானும் டேயும் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரோங்கிற மாதிரி அப்படியே மாம்கிட்ட கட்டினபடி சொல்லிட்டு நேராக ஹவுஸ் விட்டு வெளியே கூப்பிட்டு போனால் டே பேபி என்ன பாட்டுக்க சொல்கிற, க்ரை பண்ண என்னடா பண்ண அப்படிங்கிற மாதிரி இப்படி ஜொங்கு கூட மாம் ஜொங்குக்கு பட்டுட்டுன்னா எனக்கு தெரியாது, இன்றைக்கி தான் ஹாலிடே, கொஞ்சம் ஹவர்ஸாவது நான் டே கூட வெளியே போய்ட்டு வரேனுங்கிற மாதிரி டே அப்படியே பேக் சைடில் பைக்கில் உட்கார சொல்கிறாரு. இந்த மாதிரி உட்கார சொன்னால் ஜங்குக்கு நீ பைக்கை ட்ரைவ் பண்ணாலே அது நார்மலாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இல்லை பேபி நான் இப்போ ஸ்லோவாக ட்ரை பண்ணுறேன், நீ பின்னாடி ரெண்டு உட்காருங்கிற மாதிரி சொல்லிட்டு பைக் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணபடி நம்ம ஜங்குக்கு சொன்ன மாதிரி ரொம்ப லாங்கான ஒரு ட்ரைவ் தான். இந்த மாதிரி போகிற மூமெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டில் நம்மகிட்ட கொஞ்சம் பயந்து போயிருந்தாலும் அப்புறம் இந்த மாதிரி போகிற அந்த மூமெண்ட்டில் ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணபடி ஜங்குக்கிட்ட பேசிக்கிட்டே நம்மகிட்ட இவர் வர இந்த மாதிரி வந்தோம். இப்போ ஒரு பிளேஸில் கொண்டு வந்து நம்ம 2 பேரும் கொஞ்சம் சாப்பிட்லாம், ஏதாவது ட்ரிங்க் பண்ணலாங்கிற மாதிரி கொண்டு வந்து ஒரு ஷாப் கிட்ட கொண்டு வந்து பைக்கை விட்டுறாரு. விட்டுட்டு டேயா ஒரு டேபிளில் உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சுட்டு எங்கேயே இரு உனக்காக ஃபுட்டு வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபுட்டு வாங்க நம்ம ஜங்குக்குள்ளே இப்போ வரா. இந்த மாதிரி போனோம் அந்த பிளேஸில் நம்ம ஜங்குக்காக நம்மகிட்ட வெயிட் பண்ணி டயர்டாகி நேராக உள்ளே என்ட்ராகி பட்டா நம்ம ஜங்குக்கை முன்னே நகர விடாமல் பின்னே நகர விடாமல் ஒரு 5 கேர்ள்ஸ் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. ஐயோ வழியை விட்டு தொலைங்கடி, ஏண்டி என் வழியை மறைச்சிட்டு நிற்கிறீங்க,
ஹான்ஸில் வேறு மில்க் ஷேக்கு வாங்கி வச்சுருக்கேன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜோங்குக்கிட்ட நீ எங்கேருந்து வர உன்னோட நேம் என்ன அப்படி இப்படிங்கிற மாதிரி ஜோங்குக்கு நகர விடாத அளவுக்கு அத்தனை பர்சன்ஸ் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு டேக்கு செம்ம காண்டாகுது. இந்த மாதிரி காண்டானா டேயை விட நம்ம ஜோங்குக்கு தான் காண்டாகுது. ஏன்னா அங்கிட்டும் போகக்கூடாமல் இங்கிட்டும் போகக்கூடாமல் ஃபுல்லாக மறைச்சபடி நின்று பேசிகிட்டு இருப்பாங்களே இந்த மூமெண்ட்டில் செம்ம ஹைப்பான நம்ம ஜோங்குக்கிட்ட க்ளோஸாக வந்து அங்கே இருக்கிற கேர்ள்ஸு பேசுகிற அந்த மூமெண்ட் கொஞ்சம் சீரியஸான மூமெண்ட்டில் பேசுகிற அந்த மூமெண்ட்ஸ்க்கு நம்ம ஜோங்குக்கு அத்தனை பர்சன்ஸே பட்டபடி அப்படியே நிற்பாரா ஸ்டச்சு மத்தியே நம்மகிட்டே கொஞ்சம் காண்டாகி நம்ம ஜோங்குக்கு அங்கே விட்டுட்டு ஹவுஸுக்கு வந்துடுவார். இந்த மாதிரி நம்மகிட்ட கோவத்தில் அங்கேருந்து கிளம்புனா இப்போ நம்ம ஜோங்குக்கிட்ட அடைச்சி தள்ளி போய் தொலைங்க சும்மா வழியை மட்டுட்டு மறைச்சிட்டு என்னை போக விடாமல் இப்படி மறைச்சிருந்தீங்கன்னா இனி அடிச்சு விடுவேன் அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. கட்டிட்டு என் பேபிக்காக ஆசையாக வாங்கினது ஃபுல்லாக ட்ரில்லு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மில்க் ஷேக்கை அங்கே இருக்க கேர்ள்ஸுக்கான்னு சொல்லி கொடுத்துட்டு வேறு நியூவாக ஜில்லுன்னு வாங்குறாரு. ஜில்லுன்னு வாங்கிட்டு அந்த கேர்ள்ஸ் எல்லாரையும் மூவ் ஆன் பண்ணி விட்டுட்டு டேங் கொஞ்சம் லேட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி வெளியே வர இந்த மாதிரி வந்தேன் இந்த மாதிரி எங்கே இல்லாதட்ட பட்டுட்டு என் பேபி எங்கே வர போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே முழுக்க தேடுறாரு. அவர் வந்து ஜோங்குக்கு ஃப்ளிட்டியாக பேசலை பட் அந்த கேர்ள்ஸ்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான இருந்த மூமெண்ட்டும் ஜோங்குக்கு கம்மியாட்டான கேர்ள்ஸுக்கு நடுவில் இருந்த மூமெண்ட்டில் கோவத்தில் தான் நம்ம இங்கேருந்து ஹவுஸுக்கு போயிருப்பார். ஆனால் நம்ம காங்கலை எங்கேயும் மிஸ் ஆகிட்டான் என்னமோ பண்ணிட்டாங்க படுக்குனுங்கிற பயத்துலேயே நம்ம ஜோங்குக்கு அந்த ப்ளேஸ் முழுக்க தேடுறாரு. நீங்கள் பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட பிக் அங்கே இருக்க பர்சன்ஸ்லாம் காட்டி என் வைஃபை பார்த்தீங்களாங்கிற மாதிரி இப்படி பேசிக்கிட்டே இருப்பாரா. அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா டேட்டா ஹவுஸுக்கு கொண்டாருல ஜோங்குக்கோட மாம் ஜோங்குக்கு கால் பண்ணுறாங்க. என்னம்மா லூஸு பேரில் என்னடா ப்ராப்ளம் பண்ண பேபியை தூக்கிட்டு அவனோட ஹவுஸுக்கு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அங்கே இருக்கானா அப்போ நீ எங்கே இருக்க அப்படிங்கிற மாதிரி திட்டுவாங்களா இந்த மாதிரி திட்டுனா நம்ம ஜோங்குக்கு நேராக பைக் எடுத்துகிட்டு நேராக ஹவுஸ்க்கு வந்தோம். ஜோங்குக்கூட மாம் தீக்குறாங்க இங்கே இருந்துட்டே வெளியே கூட்டிகிட்டு போகிறேன் நீ தானே கூப்பிட்டு போன அவன் ஹவுஸில் நார்மலாக தானே இருந்தான் என்னடா பண்ணி சொல்லிச்சு என்ன ஃபைட் பண்ண அவன் வந்த வேகத்துலேயே நான் என்ன நீ மட்டும் சிங்கிளாக வந்துருக்க ஜோங்குக்கு எங்கேன்னு கேட்டால் ஒன்றுமே சொல்லாமல் நேராக போனால் குக்கி ஹேண்ட்ஸில் தூக்குனா அப்படியே அவங்க மாமாவோட ஹவுஸுக்கு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி கோவமாக தீக்கிற அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஜோங்குக்கு நேராக அவங்க மாமன்ட்ட திட்டு வாங்குறதெல்லாம் வாங்கிட்டு நேராக டேயோட ஹவுஸில் என்ட்ரு ஆகி டேயோட மாமா நோட் பண்ணிவிட்டு எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்குமோ அவன் ரூமில் போய் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு நேராக நம்ம ஜோங்குக்கு டேயோட ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்தோம். செம்ம கோவத்தில் உட்காண்ட்ருக்க அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜோங்குக்கு வந்து அந்த பிளேஸில் நம்ம பைத்தியக்கார மாதிரி தேடி இருப்பார்ல ஒவ்வொரு சட்டையாக போய் நின்றுட்டு டேயோட பிக்கை காட்டி என் ஒய்ஃபை பார்த்தீங்களா என் பார்த்தீங்களாங்கிற மாதிரி கேட்டுப்பார்ல அந்த காண்டு சொல்லாமல் கொள்ளாமல் நீ எப்படி ஹவுஸ் வரைக்கும் வரலான்ங்கிற கோபம் இந்த மூமெண்ட்டில் வேகமாக வந்து ஸ்லாப் பண்ணுவாரா இந்த மாதிரி பண்ண எனக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தால் ரூமுக்குள்ளே வந்து என்னையை அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஜோங்குக்கு பிடிச்ச ரூமுக்கு வெளியே தள்ளுறாரு. இந்த மாதிரி எல்லாம் உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்க அந்த பிளேஸில் உன்னை இருக்க சொல்லிட்டு வந்தா அங்கேருந்து ஹவுஸுக்கு வந்துருக்க யாரை கேட்ட மாட்டல குக்கி தூக்கிட்டு உன்னோட ரூமுக்கு வந்த நீ அப்படிங்கிற மாதிரி கோவமாட்டிட்டு வர அந்த மாதிரி திட்டுனா எனக்கு உன் கூட இருக்க பிடிக்கல நான் இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி கோவமாட்டிட்டு வர அந்த மாதிரி திட்டுனா நம்ம ஜோங்குக்கு வந்து எவ்வளவோ டைட்டாக பேசுகிறாரு நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ணுற என் கூட ஜாலியாக தானே இந்த பிளேஸ்க்கு வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி இப்படி ஒன் பை ஒன்னாக கேட்டுட்டு போகிறா இந்த மாதிரி கேட்டுட்டு இருந்தேன். நம்மகிட்டே காண்டாகி நீ அந்த கேர்ள்ஸ் பக்கத்தில் அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நின்ன இந்த மாதிரி கேர்ள்ஸ் பக்கத்தில் ஃப்ளிட்டி பண்ணபடி நிற்கிற அந்த மூமெண்ட்டை எனக்கு காட்டுறதுக்கு தான் அவ்வளோ தூரம் கூட்டு போனியாங்கிற மாதிரி கோவத்தில் இந்த மாதிரி ஜெலஸில் நம்மகிட்ட கட்ட இந்த மாதிரி கத்துறதை பட்டுட்டு நம்ம ஜொங்கு காண்டாகி டேயை விட்டுட்டு குக்கியை மட்டும் ஹேண்ட்ஸில் தூக்குறாரு. நீ இந்த பிளேஸில் இப்படி இரு இப்போல்லாம் நீ வர சும்மா ரீசனே இல்லாத மூமெண்ட்டுக்கெலாம் கோவப்படுற உன்கிட்டலாம் ஃபைட் பண்ண என்னால் முடியாது நீ வேணால் அங்கே இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குக்கி தூக்கிட்டு நேராக அவரோட ஹவுஸ் பண்ணுறாரு. என்னடா பையனை தூக்கிட்டு வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி ஜொங்கு கூட மாம் நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணால் அவன் சும்மா தேவையில்லாததுக்கெலாம் கோவப்படுறான் அந்த மாதிரி கோவப்பட்டா நான் அப்போ டெய்லியும் கோவப்படணும் அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு அங்கே நடந்த மூமெண்ட் அவனுக்கு தெரியும். தன்னோட ஹஸ்பண்ட் இந்த மாதிரி 100% ஃப்ளிட் பண்ண மாட்டானுங்கிறது தெரியும். ஆனால் அந்த கேர்ள்ஸை பேசுனாங்க நீ ஏன் மேலே கோவப்படுறாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காண்டிலேயே நேராக பேபி
கொண்டு பெட்டில் படுக்க வச்சுட்டு கட்டாத தேவையில்லாமல் கட்டின குக்கி உன்னை நான் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக பெட்ரூம்குள்ளே நின்று கட்டுறாரு. இந்த மாதிரி கத்துனா இங்கே நம்ம ஜொங்கு கட்டுறது மொத்தமும் டேக்கு ஆப்போசிட் ரூம் தானே, பக்கத்தில் தானே 2 பேருக்கு ரூம் இருக்கும். அந்த சவுண்டு முழுக்க நம்ம டேக்கு கேட்குது. சும்மா சும்மா கட்டிக்கிட்டு இருந்த பையன்லாம் பார்க்க மாட்டேன், அடிச்சு போடுவேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக மிரட்டுற மூமெண்ட்டுக்கு ஜொங்குக்கோட மாம் தான் குக்கி கதறி அழுற மூமெண்ட்டை பார்த்துட்டு குக்கி எப்படி ஜொங்குக்கிட்ட இருந்து வாங்கிட்டு போகிறாங்க, போடா லூஸு, ஃபைட் பண்ணால் இந்த மாதிரி தான் பேபி கிட்ட ப்ளே பண்ணிகிட்டு இருப்பியா, போ அவங்ககிட்ட எதையாவது சொல்லி பேசிட்டு ரூமுக்கு கூட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேபி அப்படி அங்கேருந்து தூக்கிட்டு போய் பேபிக்கு மில்க் பாட்டிலில் மில்க்கை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கொடுத்தேன். பேபி ஜொங்கு கூட மம்மோட ஹேண்ட்ஸில் மில்க் குடிச்சபடியே ஸ்லீப் பண்ணிடும். இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணோம். இப்போ நம்ம ஜொங்குக்கு தான் செம்ம காண்டில் இப்படி பெட்டில் உட்காண்ட்ருக்கவர், சரி வேறு என்ன பண்ண, என் பேபியாக போயிட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் டேயோட ஹவுஸ்க்குள்ள என்ட்ராகுவாரா. இந்த மாதிரி என்ட்ரானா இப்போ நம்ம டே தான் நம்ம ஜொங்குக்கு பட்டு முறைக்கிறாரு. என்னடா என்ன தான் பேபி ஏன் பேபின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிட்டலடா, பின்ன ஏன்டா அங்கே வந்து நிற்கிற, இங்கே ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி கோவமாக நம்ம டே கட்டுனா நம்ம டேயும் அப்படி பிரதர் சொல்லி தூக்குறாரு. ஜொங்குக்கு நீ என்னை கடுப்பேற்றுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கு கோவமாக திட்டுறாரு. இருந்தாலும் என் பேபி அப்போ தூக்கிட்டு போயிட்டேன், எனக்கு போட்டான பேபியை நான் அப்போ தூக்கிட்டு போயிட்டேன், இப்போ ஏன் பேபியை தூக்கிட்டு போகிறேன், நீ என்னோட பேபி எப்படி நீ இங்கே இருக்கலாம், என் பேபி ஏன் கூட தான் இருக்கணுங்கிற மாதிரி நம்மகிட்டயே இந்த மாதிரி ப்ராடக்ட் சொல்லி தூக்கிட்டு வர மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜொங்கு கீழே இறக்கி விடு, இல்லைன்னு வச்சுக்கிறேன் என்ன மாதிரி ப்ளே பண்ணுவேன்னு தெரியாது, இறக்கி விடுங்கிற மாதிரி டேய் கட்டுன்னு கட்டி எவ்வளவோ ஸ்ட்ரகிள் பண்ணணும். நம்மகிட்டயே தூக்கின பொசிஷன்லேயே அவரோட பெட்ரூமில் கொண்டு வந்து பெட்டில் உட்கார வைக்கிறாரு. தேவையில்லாமல் கட்டுனேன் என் பேபின்லாம் பார்க்க மாட்டேன், என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, சாஃப்டாக பேசிகிட்டு இருக்கேன்ட்டு என்கிட்ட பேசிகிட்டு இருக்கியா, அப்போ என்னை ரூடாக வேற நீ பேசுவியா அப்படிங்கிற மாதிரி டேய் கோவமாக பேசுறது பட்டு ஐயோ பேபி என்ன காண்டாயிட்டியா, ஒரு கோவத்தில் உன்னை அங்கே தேடின பட்டியா, அந்த டென்ஷனில் தான் கட்டிட்டேன், நீயும் பேபி என்னன்னு எனக்கு வேல்டே, 2 பேரையும் பக்கத்தில் இல்லாட்ட நான் எப்படி இருக்க முடியும், அண்ணா நான் குக்கியை தூக்கிட்டு வந்தேன், நீ குக்கியை பார்த்து என்கிட்ட வருவேன் நினச்சி வரமாட்டேன்ட்ட, அண்ணா நான் பண்ணது தப்புன்னு தெரிஞ்சிச்சு, குக்கி தூக்கத்துக்கு பதிலாக ஒன்றை தூக்கிட்டு வந்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி டேட்டை பேசுவாரா. அந்த மாதிரி பேசுகிறத கேட்டு நம்ம டேக்கி கோவப்படுறதா, டென்ஷன் ஆகுறதா, சிரிக்கிறதா, ஏன் ஜொங்குக்கு நீ இந்த மாதிரி இருக்குங்கிற மாதிரி ஜொங்குக்கு திட்டுறதான்னு கூட தெரியாமல் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க ஜொங்குக்கு பாப்பாரா. அந்த மாதிரி பார்த்தேன். என்ன பேபி ரொம்ப அமைதியாக சைலண்டாக நம்மளே ஒரு மாதிரி பார்க்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு ஆமாம் பேபி எவ்வளோ ஆசையாக உன்னை லாங் ட்ரைவ் கூப்பிட்டு போனேன், இந்த மாதிரி எதுக்கு அதை பிரேக் பண்ண, வாயை நைட்டு போகலாம், ஏன் கிளப்பில் கொண்டு என்ன விட போறியாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளப்பில் கொண்டு விட்டுட்டு அங்கே எத்தனை கேர்ள்ஸ் வந்து டெபிலிட்டியாக பேசுகிறாங்களோ அதை பட்டு நான் காண்டாகணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுனா ஐயோ பேபி இதை மறந்துட்டேன் பற்றியா, நம்ம பாய்ஸஸோட நேம் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அவங்க எல்லோரும் இன்றைக்கி கிளப்புக்கிட்டே மாறினாங்க, நான் கூட உண்ட ஃபோட்டோ ஃபைட்டில் எல்லாத்தையும் மறந்துட்டேன், வா 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 கிளப்புக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நான் எங்கேயும் வரலை அப்படிங்கிற மாதிரி அப்படி கோவமா ஆப்போசிட் பக்கமாக திரும்பி உட்காருதாரு. நீ வரலன்னா விட்டுட்டா போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேய் இப்போவும் தூக்கிட்டு போவாரா, டே ஜொங்குக்கு முதல்ல தூக்கிட்டு போயிட்டு நான் ஃபைட் பண்ணேன், இப்போ எங்கே கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் கிளப்புக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளப்புக்கு கரெக்டாக கூப்பிட்டு வரோம். ஆனால் நம்ம டே போன டைம் கூட ஹக் பண்ணி நம்ம ஜொங்குக்கிட்ட பேசிட்டு வந்திருப்பாரு, இப்போல்லாம் ஹக்கே பண்ணல, நம்ம ஜொங்குக்கை விட்டு மூவ் பண்ணக்கி தூரமாக உட்காந்துருந்து கோவத்துலேயே வர்றாரு. என்ன நம்ம பேபி இந்த அளவுக்குலாம் இப்போலாம் கோவப்பட ஆரம்பிச்சிச்சு, எப்படியாவது கிளப்பை விட்டு வர சொல்ல எப்படியாவது நம்ம பேபியை கரெக்ட் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு திங்க் பண்ணபடியே கரெக்டாக கிளப்புக்குள்ள என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி என்ட்ராகும் பாய்ஸஸ் கூட சேர்ந்து நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே ட்ரிங்க் பண்ணுறாங்க. டே என்ன செய்வாருன்னா ட்ரிங்க் பண்ணலாமா வேண்டாமா, ட்ரிங்க் பண்ணால் நமக்கு செட் ஆகாதுங்கிற மாதிரி அந்த கிளாஸையும் நோட் பண்ணோம். ஜொங்கு கம்பெனி இந்த ட்ரிங்க் பண்ணிக்கோனுங்கிற மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்து கொடுக்குறாரு. இல்லை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே சொன்னால் சும்மா ட்ரிங்க் பண்ண ஒரு கிளாஸ் தானே அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். ஒரு கிளாஸ் தானே நம்ம ஜொங்குக்கு சொன்னால், ஆனால் நம்ம டே ஒரு டைம் ஸ்கிப் பண்ணி குடிச்சதுக்கப்புறம் விடவே இல்லை, எக்கச்சக்கமாக ஸ்கிப் பண்ணி இட்டு குடிக்கிறாரு. பேபி போடும் பேபி என்ன பேபி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக்கு நம்மகிட்ட கண்ட்ரோல் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமாக ட்ரிங்க் பண்ண மூமெண்ட்டில் நம்மகிட்ட செம்ம போர்டே ஆகிட்டாரு. இப்படி போர்டே ஆகி நம்மகிட்ட ட்ரிங்க் பண்ணுறத தடுக்கிறாருல நம்ம ஜொங்குக்கு ஹேண்ட்ஸை பிடிச்சி அந்த மாதிரி தடுக்கிற ஜொங்கு கூட ஹேண்ட்ஸை தட்டி விட்டுட்டு ஜொங்கு கூட டைஸில் உட்காந்துட்டு என்ன திமிருடா உனக்கு, இந்த மாதிரி க்யூட்டாக ஹேண்ட்ஸமாக உனக்கு பிடிச்ச மாதிரி
சேர்லேருந்து லவ் பண்ணிகிட்ருக்க என்ன பக்கத்தில் வைஃபாக வச்சு போட்டு அத்தனை கேர்ள்ஸு ஃப்ளிட்டியாக பேசுனா ஸ்டாச்சு மண்டி அனுப்ப அப்படிங்கிற மாதிரி ஜொங்கு கூட நெக்கு பயங்கரமாக கடிக்கிறாரு. பேபி என்னடா பண்ணுற நெக்கு வலிக்குடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்கு கட்டுனோம். பாய்ஸ் எல்லாரும் இந்த மூமெண்ட்டை பட்டு பயங்கரமாக சிரித்தோம். இந்த மாதிரி நெக்கை பயங்கரமாக கடிச்சிட்டு அப்படியே நம்ம ஜொங்குக்கு விட்டு மூவ் ஆகுறாரு. அதாவது இந்த ஹக்கான மூமெண்ட் மூவ் ஆகி ஜொங்கு கூட ஃபேஸை நோட் பண்ணிவிட்டு சொல்கிறா, என்னை தவிர வேறு யார்ட்டையாவது ஃப்ளிட்டியாக பேசுவியா? யாரையாவது திங்க் பண்ணுவியா? யாராவது உங்ககிட்ட வந்து பேசுனா அவங்கள பார்த்துட்டு ஸ்டாச்சு மாதிரி நிற்பியானுங்கிற மாதிரி நம்ம பயங்கரமாக நம்ம ஜொங்குக்கிட்ட ஒரு மாதிரி ட்ரிங்க் பண்ண போட்டையில் ஃபைட் பண்ணுவாரா. இந்த மாதிரி ஃபைட் பண்ணுறத பார்த்துட்டு ஐயோ பேபி ட்ரிங்க் பண்ணாமல் இருக்க சொல்ல தான் வேறு மாதிரி இருந்துச்சு. ட்ரிங்க் பண்ண உடனே மொட்டை வேலையும் மறந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்னும் க்ளோஸ் ஆகிட்டு எப்படி பேபி ஒன்றை மாதிரி இவ்வளோ க்யூட்டாக இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இப்படி ஒரு ஹேண்ட்ஸம்மான பர்சன்ட்டை விட்டுட்டு என்னோட ஐஸ் இன்னொரு பக்கம் போகும். என்னோடய ஐஸ் எப்போ உன் பக்கம் ஃபஸ்ட்டில் வந்து டச் ஆச்சோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் உன் பக்கம் மட்டும்தான் இருக்குது. என் ஐஸ் மட்டும் உன் மேலே தான் இருக்குதுங்கிற மாதிரி க்ளோஸ் எழுது பயங்கரமாக லிப் லாக் பண்ணுவாரா. இந்த மாதிரி லிப் லாக் பண்ணால் அவன் அப்படி ப்ளே பண்ணால் இவன் எப்படி ப்ளே பண்ணுறான் பாருங்கிற மாதிரி பாய்ஸ் இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணால் அந்த கேஸை பிரேக் பண்ணிவிட்டு ஜொங்கு கூட லிப்லேயே நம்மகிட்டே அடிக்கிறாரு. என்ன பண்ணுற லிப்பை பைட் பண்ணுற வலிக்கலைங்கிற மாதிரி ஜொங்கு கூட லிப்பில் பயங்கரமாக அடிச்சுட்டு ஜொங்கு கூட ட்ரெஸ்ஸில் அப்படியே ஃபேஸை வச்சபடி படுக்கிறாரு. பட்டுட்டு ஜங்குக் எனக்கு ரொம்ப தலை சுட்டுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இவ்வளோ ட்ரிங்க் பண்ணால் தலை மட்டுமா சுற்றும், இப்போ எழுந்து நின்னா உலகமே சுற்றும்னு சொல்லுவேன் நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி தூக்குறாரு. பிராடர் ஸ்டில்லே தூக்கிட்டு சரிடா என் பேபி ஓவர் ஃபுல் மாப்பிள்ள அப்படியே ஃபுல்லாக ஃப்ளாட் ஆகிட்டான். நான் அவனை ஹவுஸுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே நேராக ஹவுஸ் கூப்பிட்டு வர்றாரு. இந்தமாரி கூப்பிட்டு வந்தோம். நம்ம ஜொங்குக்கு டைட்டாக ஹக் பண்ண போயிட்டு ஜொங்கு பைக்கை வேகமாக ஸ்டார்ட் பண்ணாத, வேகமாக போகாத, பிரேக் போடாத அப்படிங்கிற மாதிரி ஒன் பை ஒன்னாக சொல்லிட்டு வரதை பார்த்துட்டு இவன் வேற வாய மூட மாட்டான் நம்மளுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கரெக்டாக ஹவுஸ்குள்ளே வருவாங்களா. இந்த மாதிரி வந்தா நம்ம நேராக ஜொங்கு கூட மாமிட்ட வந்துட்டு ஆண்டி இந்த ஜொங்குக்கு ரொம்ப மோசம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னோம். ஜொங்குக்கிட்டே மவுட்டை கிரிப்பாக க்ளோஸ் பண்ணப்படி நான் மோசமா நீ மோசமாடா என்ன மாதிரிடா என் மாம்கிட்ட பேசுகிற, நான் பிறகு சொல்கிறது என் மாம் நம்ப மாட்டாங்க, நான் இதை ஃபேக்காக சொல்கிறேன்னு சொல்லி என்னையை திட்டுவாங்கடா வாய மூடுறானுங்கிற மாதிரி அங்கேருந்து வேகமாக ரூமுக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த மாதிரி கூட்டிகிட்டு போனான். அவன் என்னடா சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி கேட்டா அம்மா அவன் ட்ரிங்க் பண்ண போட்டையில் இருக்கான் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக ரூமுக்கே கூப்பிட்டு போயிட்டாரு. இந்த மாதிரி கூப்பிட்டு போயிட்டு பொறுமையாக பெட்டில் படுக்க வச்சுட்டு வேர் பண்ணியிருக்க ட்ரெஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணி விட்றாரு. இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி விட்டான். டாட்டி போச்சு ஜொங்குக் அப்படிங்கிற மாதிரி திட்டு வரா. டாட்டி பிடிச்சவனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்கு கம்பி திரும்பிட்டே நோட் பண்ணோம். என்னடா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க எங்கே பாருடா நான் மட்டும்தான் உன்கிட்ட ஃப்ளிட்டியாக பேசணும், நீ என்கிட்ட மட்டும்தான் ஃப்ளிட்டியாக பேசணும், டாட்டியாக திங்க் பண்ணணும், டாட்டியாக ப்ளே பண்ணணும். என்னை தவிர வேறு எங்கேயோடு உன்னோட ஐஸ் மூவ் ஆனாச்சு இந்த சும்மா விட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணபடி ஃபுல் மாப்பிள்ள நம்ம ஸ்லீப் பண்ணுவாரா. என்ன பண்ணி ஸ்லீப் பண்ணுறது நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ஆமாம் பேபி என்னோடய ஐஸ் ஒன்றை தாண்டி வேறு எங்கேயுமே போகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட நெக்கில் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணிவிட்டு டைட்டாக ஹக் பண்ணபடி நம்ம ஜொங்குக்கு ஸ்லீப் பண்ணுறாரு. இப்போ அப்படியே டேஸஸ்லாம் மூவ் ஆன் ஆகுது. மார்னிங் தான் இப்போ நம்ம ஜொங்குக்கு தான் கிச்சனில் நம்ம டேக்கு ஃபுட்டை ரெடி பண்ணிகிட்ருக்காரு. ஜொங்குக்கு உன் தொல்லை தாங்க முடியலடா, ஏன்டா இப்படி நான் பாடாப்படுத்துகிற, கிச்சனை விட்டு வெளியே போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க மாம் கட்டுனாமா சத்தம் போடாமல் இல்லாமா சும்மா கட்டிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க மாமா எதிர்த்து பேசுவாரா. இந்த மாதிரி ஏற்று பேசுனா ஜொங்குக்கு 4 அடி விழுது. அம்மா வலிக்குமா அவனெல்லாம் ஃபைட் பண்ண சொல்ல குத்த சொல்லலாம் உனக்கு வலிக்காது, நான் அடிக்கிறது வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்னும் 2 அடி அடித்தா அம்மா உண்மையிலேயே வலிக்குமா. ஒரு பாக்ஸரோட மாம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, நான் ஒரு பாக்ஸராக இருந்தால் நீ எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்ப, நீ இருக்க ஸ்ட்ராங்கு தான் எனக்கு வந்துருக்கு, அதான் நான் அத்தனை பேர் கூட ஃபைட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான உமன் என்ன அடித்தா என்னால் தாங்க முடியுமானுங்கிற மாதிரி பயங்கரமாக உங்கள் மாமன் டீச் பண்ணவும் பாத்தியா திமிரு பிடிச்சவன் என்ன மாதிரிடா உன் மாமை கலாய்க்கிறேனுங்கிற மாதிரி ஜொங்கு கூட காட்டை பிடிச்சி பயங்கரமாக டீருக்கு வரா. இந்த மாதிரி இருக்குண்ணா ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி பின்னாடி வந்து நிற்பாரா.
இந்த மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு ஜொங்குக்கும் ஜொங்குக்கோட மாமும் என்னாச்சு டே அப்படிங்கிற மாதிரி திரும்புவாங்களா. இல்லை ஆண்டி, ஜங்குக் தான் சொன்னான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து பார்க்குக்கு போகலான்ட்டு. எல்லாருமே வந்துட்டாங்க ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. வந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபுட்டு ரெடி பண்ணியிருப்பார்ல, அது எல்லாத்தையுமே ஒரு டிஃபன் பாக்ஸ் மாதிரி எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணி வச்சுக்கிறாரு. இதை சாப்பிட்டுட்டு இவங்கெல்லாம் என்ன கஷ்டப்பட போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்கு மாம் ஜொங்குக்கு நோட் பண்ணால், நீங்கள் பார்க்குற பார்வையே சரியில்லைம்மா, நான் ப்ரிப்பேர் பண்ணேன் செம்மையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கு ப்ரிப்பேர் பண்ண ஃபுட் இருக்கும்ல, அதை எடுத்து கொஞ்சோண்டு சாப்பிட்றாரு. நல்லா தான் சமைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஆனால் அதை வெளியே சொல்லாமல் டேஸ்ட் மட்டும் பார்த்துட்டு அமைதியாக நிற்பாங்க. அந்த மாதிரி நின்று மாம் என்ன ரொம்ப சைலண்டாக இருக்காங்க, அப்போ ஃபுட்டு நல்லா இருக்கு போலுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாய்ஸஸ் கூட சேர்ந்து நேராக பார்க்குக்கு வராங்க. இந்த மாதிரி பார்க்குக்கு வந்தோம். பாய்ஸஸ் எல்லாருமே அவங்கவுங்க பேர் கூட அப்படியே இந்த பார்க்கில் வாக் பண்ணப்படி ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். இப்போ நம்ம நம்ம ஜொங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணப்படி பிடிச்சிருந்தோம். இந்த இதில் ஒரு பிக்கில் நம்ம டேக்குக்கு 2 பேருமே வாக் பண்ணுற மாதிரியும், பிபியை ஒரு மாதிரி வண்டியில் வச்சுருக்க மாதிரி ஒரு பிக் இருக்குல்ல, இந்த பிக்கை நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஜொங்குக்கு அந்த மூவ் ஆன் பண்ணுறதும் நம்ம ஜொங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணபடியே நம்ம ஜொங்குக்கிட்ட இந்த இல்லாமல் பேசிக்கிட்டே நடக்கிறாரு. இந்த மாதிரி பேசிகிட்டு நடந்தால் நம்ம பாய்ஸஸ் நம்ம டேக்குக்கு ஃபாலோ பண்ணபடி அவங்க பேர் கூட பேசிட்டு வருவாங்க. இந்த மாதிரி பேசிட்டு வந்தோம். இப்போ எல்லாருமே ஒரே பிளேஸில் உட்காந்துட்டு ஃபுட்டை சாப்பிடலாங்கிற மாதிரி அரேஞ்ச் ஆனால் ஜொங்குக்கு அப்படியே எடுத்து எல்லோரும் பிளேட்லேயே வைக்கிறாங்க. என்னடா ஃபுட்டு செம்மையாக ஸ்மெல்லாக இருக்குது, யார் ப்ரிப்பேர் பண்ணதுங்கிற மாதிரி கேட்கவும், நான் தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஜொங்கு சொல்லுவாரா. என்ன நீ பண்ணியா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ பேரும் ஃபுட்டை நோட் பண்ணால் நம்ம ஜொங்குக்கு பட்டு சிரிக்கிறாரு. இந்த மாதிரி சிரிச்சா, என்னடா எல்லாரோட ஃபேஸ் இப்படி போகுது, நான் தான்டா ப்ரிப்பேர் பண்ணேன் சாப்பிடுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்பி சாப்பிட்லாமா ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சுகா கேட்பாராம். டேய் சாப்பிட்லாம் என் மச்சான் ரெடி பண்ணதுடா, செம்மையாக இருக்கும் சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா எடுத்து சாப்பிடுவாரா. இப்படி சாப்பிட்டாலும் கிச்சனை கலவரப்படுத்தி டாட்டி ஆக்கிருந்தாலும் ஃபுட்டு செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி ஃபுட்டு செம்மையாக இருக்க மூமெண்ட்டுக்கு ஜங்குக் செம்மையாக இருக்குடா ஃபுட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எல்லாருமே அதை சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னா இனி மாம் ஃபுட்டே ப்ரிப்பேர் பண்ண விடக்கூடாது, நம்ம தான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாராம். இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு ஜங்குக், நீ ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிடுவ, ஆனால் நீ ஒவ்வொரு டைம் ப்ரிப்பேர் பண்ண சொல்லி அந்த கிச்சனை க்ளீன் பண்ணுறது உன்னோட மாமாடா இருக்கும், நீ தேவையில்லாமல் இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே சொன்னால், பேபி என்ன இந்த மாதிரி பண்ணுற, கிச்சன் எந்த ஒரு லுக்கில் இருந்ததை நான் பார்த்தேன், பாவம் உன்னோட மாமனா கஷ்டப்பட்டு அதை ரெடி பண்ணி க்ளீன் பண்ணுவாங்க, கிச்சன் பக்கம்லாம் நீ போகக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு திட்டு வரா இந்த மாதிரி நீ அதிகமாக பேசுகிற பேபி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜங்குக்கு ஃபீட் பண்ணி விட்றாரு. இந்த மாதிரி ஃபீட் பண்ணி விட்டுட்டேன். பேசிகிட்டு இருந்தா பேபி எப்படி க்ரை பண்ணுற மூமெண்ட்டுக்கு பேபி ஹேண்ட்ஸில் வச்சபடி நம்ம பாய்ஸஸ் ஜங்குக்கு தான் நம்ம டேக்கு ஃபீட் பண்ணிட்டு இருப்பார்ல, அதனால் இப்போ நம்ம ஜங்குக்கு மட்டும் சாப்பிடுவார். இந்த மாதிரி சாப்பிட்டோம். பேபி ஹேண்ட்ஸில் வச்சபடி நம்மகிட்டே அங்கிட்ட இங்கிட்டும் வாக் பண்ணபடி பேபி கிட்ட பேசிகிட்டு இருக்குதா, அதில் ஒரு 2 மெம்பர்ஸ் நோட் பண்ணிவிட்டு, டேய் பாட்டியாடா, ஹேண்ட்ஸில் இருக்க பேபியை விட ஹேண்ட்ஸில் தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருக்க பேபி தான் செம்மையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டையே பயங்கரமாக டீச் பண்ணபடி பேசினோம். பாய்ஸஸ் எல்லாரும் அப்படி நம்ம ஜங்குக்கை பார்க்குறாங்க. எவனும் சும்மாவே இருக்க மாட்டான் நோபலுக்கு, அவன் சும்மா இருந்தாலே இவனும் சும்மா இருக்க மாட்டாங்க அவளே அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ பேர் நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால் நம்ம டீமிடம் பேபி ஹேண்ட்ஸில் வச்சபடி பேசிகிட்டு இருந்தவர் அப்படியே நம்ம ஜங்குக்கு பட்டு திரும்புறாரு. இந்த மாதிரி திரும்பினோம். இன்னுமே நம்மகிட்டயே பயங்கரமாக டீச் பண்ணுறாங்க. பேபி போட்டானதுக்கப்புறமா நம்மகிட்டயே ரொம்ப ஹேண்ட்ஸமாக ரொம்ப ஹாட்டாக இருக்கிறாராம். இந்த மாதிரி எக்கச்சக்கமாக டீச் பண்ணுற அந்த ஒவ்வொரு வேர்ட்ஸை கேட்க நம்ம ஜங்குக்கு கோவம் ஹைப் ஆகி அவர் ஹேண்ட்ஸில் வச்சுருக்க பிளேட்டையே உடச்சிருவாரு. ஜங்குக்கு கடுப்பு ஏற்றிட்டானோடா, இனி அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டக்கு நம்ம ஜங்குக்கு எழுந்த வேகிட்டுக்கு அந்த பர்சன்ட்டுக்கிட்ட ஃபைட்டுக்கு போனோம். ஜங்கு கூட ஹிப்பை அப்படியே நம்மகிட்டே ஹோல்ட் பண்ணபடி ஜங்குக்கை கண்ட்ரோல் பண்ணுறாரு. முதல்ல விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்கு கோமா திட்டு வரா. இந்த மாதிரி திட்டுனோம். அப்படியே ஜங்கு கூட சீக்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு, தேவையில்லாமல் என் ஹஸ்பண்ட் ஏன் இவ்வளோக்குள்ள கோவப்படுற, இந்த அளவுக்குலாம் கோவப்படாத, எப்படியும் டீச் பண்ணி ப்ளே பண்ணுற பர்சன்ஸ் இந்த வேர்ல்டில் இருக்க தான் போகிறாங்க, டீச் பண்ண தான் போகிறாங்க, பில்லி பண்ண தான் போகிறாங்க, ரேக் பண்ண தான் போகிறாங்க, எல்லாரையுமே பனிஷ் பண்ணது உன்னால் முடியாது ஜங்குக். நீ அமைதியாக இரு, கோவப்பட்டினா நெக்ஸ்ட் டைம் அவன் கூட சேர்ந்து நான் வெளியே வர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோவமாக இப்படி திட்டுறதை பார்த்துட்டு செம்ம ஹைப்பில் அந்த பர்சன்ஸை நோட் பண்ணிட்டு நம்ம ஜங்குக் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி
அப்படியே திரும்பவும் அந்த பிளேஸில் உட்காண்ட்ருந்து வாட்டர் எடுத்து ஸ்கிப் பண்ணி குடிப்பாரா, அந்த மாதிரி குடித்தேன். இப்போ எல்லாருமே டயத்தை ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சுட்டு சரி நம்ம ஹவுஸுக்கு போகலான்ங்கிற மாரி அவங்கவங்க வந்த கார் பைக்கில் உட்காருவாங்க. இந்த மாதிரி உட்காந்தோம். நம்ம டேயும் ஜொங்குக்கும் காரில் தான் வந்திருப்பாங்க. சரி காரில் போகலான்ங்கிற மாரி கரெக்டாக காருக்கிட்ட கொண்டு நம்ம டேயை விட்டுட்டு ஐயையோ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம சுகார் தான் இப்போ ஜொங்குக்கு என்ன சொல்லுவான், டேய் நம்ம ஃபுட்டு கொண்டு வந்தோம்ல சாப்பிட்றதுக்கு, அந்த பஸ்கெட்டை உங்ககிட்ட பேசிட்டு வந்ததுலேயே மறந்து அதே பிளேஸில் வச்சுட்டு வந்துட்டேன், எடுத்துகிட்டு வரேன் டேய் சீக்கிரம் வந்துடுவேன்னு சொல்லுவான் பாரு அப்படிங்கிற மாதிரி சுகா இந்த மாதிரி ஜொங்குக்கிட்டே பேசுகிற விட அப்படியே டப்பிங் பண்ணுறாரு. டப்பிங் பண்ணி ஜிமினாட்ட பண்ணி கட்டுறதை பார்த்துட்டு எப்படிடா நீ இப்படி பேசுகிற பாரு அப்படி தான் சொல்லுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அதே மாதிரி நம்ம ஜொங்குக்கு சொல்கிறாரு நான் தான் சொன்னேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகர் நோட் பண்ணால் இதுக்கப்புறம் என்னடா பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கேட்கவும் என்ன பண்ணுவான் அந்த பஸ்கெட்டை எடுக்க போகிற மாதிரி போய் அந்த 2% பிரித்து எடுத்துருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இதை கேட்டு ஜிமினாவுக்கு ஆர்வம் தாங்க முடியல. கண்டிப்பாக நான் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கு ஃபாலோ பண்ணப்படி போனால் நம்ம ஜிமினா போகிறத பார்த்துட்டு மற்ற பாய்ஸஸ்மே என்னங்கிற மாதிரி கேட்டால் ஜொங்குக்கு ஃபைட் பண்ணுற மூமெண்ட்டை ஜிமினா பார்க்குறோன்னு ஆசைப்பட்டா நான் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அப்போ நாங்களும் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் போனால் இப்படி காருக்குள்ளே உட்காந்துருந்த நம்ம தான் எல்லாருமே ஜொங்குக்கு ஃபாலோ பண்ணப்படி போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு எங்கடா அவ்வளோ பேரும் போகிறீங்க, ஒரு பஸ்கெட்டை தூக்கி ஏடா அவ்வளோ பேரும் போகிறீங்கிற மாதிரி சொல்லிட்டு பேபி ஹேண்ட்ஸில் எடுத்தபடியே அப்படியே நேராக நம்ம பாய்ஸஸை ஃபாலோ பண்ணப்படி வந்தோம். இப்போ நம்ம ஜொங்குக்கு தான் கரெக்டாக சொன்ன மாதிரி அந்த பிளேஸில் பஸ்கெட்டை வச்சுருக்காரு. அந்த கூடையை அப்படியே ஹேண்ட்ஸில் எடுத்தபடி அந்த 2 பர்சன்ஸையும் தூரத்தில் இன்னும் 2 கப்பல்ஸை பிடிஷ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு என்ன திமிருடா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பஸ்கெட்டை வச்சு ஒரு அடி தான் ஃபேஸில் இந்த மாதிரி அடிக்கிறத பார்த்துட்டு இன்னொருத்தையும் ஷாக் ஆனோம். அவன் நம்ம ஜொங்குக்கு அடிக்க அவனுக்கு ஓங்கி ஒரு கிக்கு வேற இந்த மாதிரி கிக் பண்ணி நம்ம ஜொங்குக்கு 2 பேரையும் பயங்கரமாக அடித்து பிரித்து மேய்வாரா. இந்த மாதிரி அடித்து பிரித்து மேய்கிற மூமெண்ட்டை பாய்ஸஸ் எல்லோரும் நோட் பண்ணிவிட்டு என்னமான ஒரு ஃபைட்டு சீனுடா, பிரியா பார்க்குறதுலேயும் ஒரு கிக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிட்டு இருந்தா இந்த பிளேஸுக்கு டேயுமே ஜொங்குக்கு அடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஜொங்குக்கு பண்ணுறதை பார்த்து செம்ம ஷாக் ஆகி அப்படியே நிற்பாரா இந்த மாதிரி தெரியுதா. இப்போ நம்ம ஜிமினா தான் ஃபைட்டெல்லாம் முடிச்சுட்டான், இனி என்ன பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி சுகாக்கிட்ட கேட்கவும் இப்போ பாரு பஸ்கெட்டை அடித்து உடச்சிட்டான்ல அங்கே நின்றுக்கிட்டு டே அந்த 2% ஸ்பில்லி பண்ணாங்கல்ல, நான் அங்கே பஸ்கெட்டை வச்சுட்டு வந்த மூமெண்ட்டை வச்சுட்டு அதை உடச்சி டேமேஜ் ஆகிட்டாங்க. இப்போ பஸ்கெட் இல்லாமல் நம்ம ஹவுஸுக்கு போகணும், என் மாம்கிட்ட அந்த கூட இல்லைன்னு சொல்கிறது எப்படி சொல்லணுங்கிற மாதிரி டே ஐடியா கேட்பான் பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வாங்க இங்கேருந்து போகலான்ங்கிற மாதிரி கார்கிட்ட போய் நின்று ஜொங்குக்கு என்ன பேசுவானுங்கிற மாதிரி அவ்வளோ பேர் வெயிட் பண்ணோம். பாய்ஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த சுகா சொல்கிறதெல்லாம் கேட்டுகிட்டே வந்துருப்பாரு. ஜொங்குக்கு அந்த மாதிரியே நம்மகிட்ட பேசுவானுங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தா பாய்ஸஸ் எல்லோரும் அந்த பிளேஸில் நின்றுட்டு என்ன பேசுவானுங்கிற மாதிரி வெயிட் பண்ணால் சுகா சொன்ன மாதிரியே கரெக்டாக பேசுகிறாரு. அந்த பர்சன்ஸ் அந்த பஸ்கெட் அந்த கூடையை உடச்சிட்டாங்க, என்ன பண்ணட்டே அப்படிங்கிற மாதிரி டே ஐடியா கேட்குறத பார்த்துட்டு நம்ம சுகோவுக்கு தான் சிரிப்பை கண்ட்ரோலே பண்ண முடியாமல் பயங்கரமாக ஜிமினா ஒர்க் பண்ணி சிரிக்கிறாரு. இந்த மாதிரி சிரிக்கிறத பார்த்துட்டு பாய்ஸஸுக்குமே சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல. இன்னும் பயங்கரமாக அவங்க எல்லோரும் சிரிக்கிறத பார்த்துட்டு டேக்கு தான் காண்டி எங்கேயோ போயிருச்சு. இப்படி போனால் பேபியை அப்படியே சீட்டில் படுக்க வச்சுட்டு என்ன சொன்ன ஜொங்குக் திருப்பி சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அந்த டைலாக் அப்படியே திருப்பி சொல்கிறது இந்த மாதிரி சொன்னால் நம்ம டக்குன்னு ஜொங்குக்கு ஸ்லாப் பண்ணுவோம். இப்படி சிரிச்சிட்டு இருந்த பாய்ஸஸ் எல்லோரும் ஷாக் ஆகி சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணபடி நம்ம நோட் பண்ணால் என்னாச்சு டேயாங் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்கு கேட்டால் திருந்தவே மாட்டியா ஜொங்குக்கு, நீ திருந்தவே மாட்டியா நீ, நான் உன்ட்ட என்ன சொன்னேன் அவங்க கிட்டலாம் ஃபைட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன், என்கிட்ட போய் சொல்லி ட்ராமா பண்ணி ஏமாற்றிட்டு அங்கே போய் அந்த பர்சன்ட்டை அடிச்சு போட்டுட்டு அந்த பஸ்கெட்டை அவங்க தான் பிச்சாங்கன்னு என்கிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் கத்துறாரு. இப்படி கட்டுனாட்டே எப்பண்டா இடப்பாட்டானுங்கிற மாதிரி பாய்ஸஸ் எல்லோரும் ஷாக் ஆனோம். ஏன்னாட்டே அங்கேருந்து யார்கிட்டையும் சொல்லாமலே காருக்கு வந்துருப்பாரு. அந்த மூமெண்ட்டை அப்படியே பாய்ஸஸ் நோட் பண்ணிட்டு இருந்தா ஜொங்குக்குமே எப்பண்டா வண்டானுங்கிற மாதிரி நோட் பண்ணா அங்கே ஏன்டா கோவப்படுற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அமைதியாக இருங்க, உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் ஒய்ஃப் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் நீங்கள் நினச்ச மாதிரி ரொம்ப ஹாப்பியாக தானே இருக்கிறீங்க. உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி ஃபைட் பண்ணால் நீங்கள் எல்லோரும் அலோவ் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்கள்ல.
ஃபைட் தானே பண்ணுவீங்க. அப்புறம் என்ன டேன்னு ஏங்கண்ணா வந்துட்டு நீங்கள் தடுக்க பார்க்குறீங்க அப்படிங்கிற மாரி சொல்லி திட்டிட்டு ஜங்குக்கோட ஷார்ட் கலரை கிரிப்பாக பிடிக்கிறாரு. என்ன நினச்சிட்டு இருக்க ஜங்குக்கு என்ன ஏமாற்றிட்டு இருக்கேங்கிற மாதிரி பயங்கரமாக நம்ம ஜங்குக்கு தீக்குறாரு. இந்த மாதிரி திட்ட நம்ம ஜங்குக்கு எதுவுமே பேசாமல் அப்படியே அமைதியாக ஸ்டச்சு மாதிரி நின்றுட்டு லாஸ்ட்டில் நம்மகிட்டே வந்து இதுக்கு மேலே யாரையும் பனிஷ் பண்ண மாட்டேன்னு என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணல, ஏன் இப்படி பிரேக் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். இங்கே பாருட்டு அவங்க நான் பனிஷ்மெண்ட் இப்போ கூட பிரேக் பண்ணல, அவங்க தான் என்கிட்ட ஃபைட் பண்ணாங்க, அதான் நான் அடிச்சுட்டேன் கோவத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்லி டேட்டை எவ்வளவோ பேச ட்ரை பண்ணாலும் நீ என்னை ஏமாற்றிட்ட, நான் சொன்ன ப்ராமிஸே நீ பிரேக் பண்ணிவிட்ட, அவங்கள பனிஷ் பண்ணிவிட்ட அப்படிங்கிற மாதிரி கோவம் அப்படியே காரில் போய் உட்காந்தா என்னடா எண்டிங் போடுற நேரத்தில் இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் பண்ணிட்டீங்கிற மாதிரி எல்லோருமே ஷாக் அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணேன். நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே அந்த பார்க்கில் ஒரு ஸ்டோன் பெஞ்சில் போய் அமைதியாக உட்காந்துருக்காரு. இப்போ பாய்ஸஸுமே அதே பிளேஸில் டேக் ஓகே இன்னும் இந்த பிளேஸ் வந்து போகல, அதனால பாய்ஸஸுமே அவங்கவுங்க பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்தான். 1/2 வரைக்கும் ஜங்குக்கு இங்கே வராத மூமெண்ட்டை பார்த்துட்டு குக்கி அப்படியே சுகாவோட ஆன்சரை கொடுத்துட்டு ஜங்குக்கு தேடி திரும்பவும் அந்த பார்க்குள்ளே வராரு. இந்த மாதிரி பார்க்குள்ளே வந்தான். ஜங்குக்கு நார்மலாக தான் உட்காந்துருக்காரு, ரொம்ப நார்மலாக அங்கே உட்காந்துருக்காரு. திட்டி தான் அப்படிங்கிற கோவத்தில் இந்த மாதிரி உட்காந்துருந்தான். இந்த மாதிரி ஜங்குக்கு உட்காந்துருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு அந்த பார்க்கில் வந்து 2-3 கேர்ள்ஸு ஜங்குக்கு பக்கத்தில் வந்து ஃப்ளிட்டியாக பேசுவாங்களா, இந்த மாதிரி ஃப்ளிட்டியாக பேசுனா நம்ம ஜங்குக்கு தான் ஏற்கனவே என் பேபி என்னை கண்ட மணிக்கு திட்டி அனுப்பி விட்ருக்கு, உங்களுக்கு என்னடி பிரச்சனை பிறகு என்ன காண்டாட்டினீங்கன்னா உங்களையும் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி காண்டிலே அவளை வெறி நோட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த கேர்ள்ஸுங்க நம்ம ஜங்குக்கிட்ட கொஞ்சம் செடியூஸ் ஆகியும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பேசுதாங்க, செடியூஸான லுக்லேயே பேசுகிறாங்க. இந்த மாதிரி பேசுகிறது கேட்க நம்ம ஜங்குக்கு கோவம் ஹைப்பாகுது. அப்படியே ஹேண்ட்ஸ்லாம் முறுக்குனபடி அடிக்கிற மாதிரி வருவாரா, ஆனால் இப்படி வர்ற அந்த செகண்டு ஜங்குக்கோட ஷார்ட் கலரை பிடிச்சி நம்மகிட்டே அப்படியே இழுக்கிற வேகத்துக்கு நம்ம ஜங்குக்கு அப்படியே டேயோட ஐஸை நோட் பண்ணபடி எழுந்துக்கிட்டோம். என்ன கொஞ்சம் ஹவர்ஸ் ஃப்ளீ பண்ணி விட்டா என்ன மூவ் ஆன் பண்ணி விட்டுட்டு இந்த கேர்ள்ஸ் கூட வந்து ஃப்ளிட் பண்ணிட்டு இருப்பியானுங்கிற மாதிரி திட்டுறாரு. பாட்டியா இப்போ கூட நீ என்ன தான் தப்பாக நினச்சிக்கிற, நான் ஒன்றும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏய் என்னடி நினச்சிட்டு இருக்கீங்க, பார்க்க ஹேண்ட்ஸமாக ஹாட்டாக இருந்தால் உடனே வந்து ஃப்ளிட் பண்ணுவீங்களா, இவன் என்னோட ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி திட்டு வரா, அந்த மாதிரி திட்டுனா நம்ம ஜங்குக்கு தான் ஆமாம் இவனா என்னோட ஒய்ஃபு அப்படிங்கிற மாதிரி டேயோட நெக்கில் கிஸ் பண்ணுவாரா, இந்த மாதிரி கிஸ் பண்ணால் ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி திட்டணும். திரும்ப டேயோட நெக்கில் போய் கிஸ் பண்ணுறாரு. ஜங்குக்கு நீ ஏன் இப்படி ப்ளே பண்ணுற அப்படிங்கிற மாதிரி டே அப்படி திரும்பி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால் இப்படி திரும்புகிற டேயோட லிப்பில் நம்ம ஜங்குக்கு லிப் லாக் பண்ணுறாரு. இந்த மாதிரி லிப் லாக் பண்ணோம். இந்த மாதிரி லிப் லாக் பண்ணுற மூமெண்ட் அந்த கேர்ள்ஸ் எல்லாம் நோட் பண்ணிட்டு அங்கேருந்து மூவ் பண்ணனா பாய்ஸஸ் தான் இவனை எவ்வளோ தீட்டான், கிடைச்ச குட்டி கேப்பில் எப்படி ப்ளே பண்ணுறான் பாரு அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ பேர் நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால் நம்ம டேக்கே ரொம்ப ஒரு மாதிரி ஷையாகி ஜங்குக்கோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி ஏன் ஜங்குக்கு இந்த மாதிரி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி செம்மையாக ஷையாக வரா, இந்த மாதிரி ஷையானா அந்த கிஸ் அப்படி நம்ம ஜங்குக்கு பிரேக் பண்ணால் அண்ட் நம்ம பாய்ஸஸ் எல்லோரும் நோட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அப்புறம் பார்க்கில் இருக்க பசங்க எல்லாம் நோட் பண்ணியிருப்பாங்களே, அந்த மூமெண்ட்டுக்கு ரொம்ப ஷையாகி ஜங்குக்கோட செஸ்ஸுக்குள்ள அவரோட ஃபேஸை வச்சு மறைச்சபடி ஏன் ஜங்குக்கு இந்த மாதிரி பண்ண அப்படிங்கிற மாதிரி இப்படி ஷையில் பேசுகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு அப்படியே ப்ராடர் ஸ்டெல்லி தூக்குறாரு. என்ன பேபி கோர்ட்டில் அந்த மாதிரி கட்டி திட்டி என்னை இங்கே வராட்டன்னு சொல்லிட்டு போனேன், அப்புறம் வேகமாக வண்டி ஏன் ஹஸ்பண்டுன்னு சொன்னேன், அப்போ நான் இப்படி தான் பண்ணுவேன், உன்னோட ஹஸ்பண்ட் தான் என்ன மாதிரி கேரக்டர்னு தெரியும்ல, உன்கிட்ட என்ன மாதிரி ப்ளே பண்ணுவான்னு தெரியும்ல, அப்போ இப்படி தான் ப்ளே பண்ணுவேன், என்னை திட்டுனால அதுக்குடா இந்த பனிஷ்மெண்ட் கேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. அப்புறம் ஹவுஸுக்கு வா, என்ன இந்த கேலை வச்சு பேசுனால அதுக்கு நிறைய கிஃப்ட் வச்சுருக்கேன், நிறைய ரிவார்டு வச்சுருக்கேன், நிறைய பனிஷ்மெண்ட் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த கேர்ள் ஃப்ளீட் பண்ணது தானே வச்சு சொன்னேன், அதுக்கு தாண்டே உனக்கு பனிஷ்மெண்ட் ஹவுஸில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி தூக்கிட்டு வருவாரா. வேண்டாம் ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னால் கண்டிப்பாக வேணும், அந்த பர்சன்ட்டை அடித்ததுக்கு தானே என்னை பனிஷ் பண்ணேன், அதுக்கு கண்டிப்பாக உனக்கு நான் பனிஷ்மெண்ட்டாக ஹவுஸில் கொண்டு கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கரெக்டாக கார்கிட்ட தூக்கிட்டு ரொம்ப மட்டும் பட்டுட்டு பாய்ஸஸ் எல்லோரும் சிரிச்சா வேண்டாம் ஜங்குக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கெஞ்சிட்டு வர இந்த மூமெண்ட்டோட எந்த எஃப்எஃப்பை நான் என் பண்ணுறேன், எஃப்எஃப்பை ஃபுல்லாக கேட்டவங்க எந்த மாதிரி இந்த எஃப்எஃப் இருக்குனுங்கிறத கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே பாய்.